வண்டி வெளியே வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ரைடு போயிட்டு வந்தால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நிப்பாட்டிடுவேன். நான் சும்மா ஃபுல்லெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். சரி ரொம்ப நாளாக வந்து வெளியே மட்டும் க்ளீன் பண்ணுறோம், உள்ளாரெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே என்ன தலைவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எலி. தயவு செஞ்சு வண்டி வந்து க்ளீனாக இருக்குங்கிறதுக்காக உள்ளாரெலாம் செக் பண்ணாமல் விட்றாதீங்க. எனக்கு இது நல்ல வேலை எதுவும் ஆகலை, நான் முன்னாடியே பார்த்துட்டேன். இந்த இடத்துல ஆக்சுவலி எலியே வராது, ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எலி வந்துருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எலி வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உள்ளார ஏதோ மெயினான ஒயரை கடிச்சதுன்னா உங்களுக்கு சரியான செலவு. அதனால் வண்டி வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரேட் ஸ்ப்ரே முடிஞ்ச அளவுக்கு வாங்கி எப்போவுமே அடிச்சிருங்க. நான் இதுக்குள்ளே ரேட் ஸ்ப்ரே தனியாக அடித்து வச்சுருந்தேன். அது வந்து ஒரு மாதம் அடிக்காமல் விட்டேன். அது வாஷில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிக்க மறந்துட்டேன்.